ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்தியில் யூடியூபிலையும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஸ்டீபன் தேவகுமார் என்ற பெயரிலே நீங்களை பார்க்கலாம். எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம். நாங்கள் ஏராளமான செய்திகளுக்கு அனுப்பி வைப்போம். வேதத்தில் உங்களுக்கு நாட்டம் இருக்குமேயானால் ஊழியலுக்கான பல செய்திகள் இருக்கிறது. ஏறக்குறைய 150 சங்கீதங்களுக்கு விளக்குவரை ஒரு 104 நீதிமொழிகள் செய்திகள், இப்படி ஊழியலுக்காக பல செய்திகளை இந்த ஊடகத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். தொலைக்காட்சியிலும் அது இருக்கிறது. இதை பாருங்கள், கேளுங்கள், அநேகருக்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி. ஏசாயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னுடைய தலைப்பு என்னவென்றால் God's gracious proposal, அதாவது துன்மார்க்கர்களை குறித்த தேவனுடைய திட்டம். ஆண்டவர் பாவிகளின் மரணத்தை விரும்புவதில்லை, துன்மார்க்கரின் மரணத்தை விரும்புவதில்லை. இன்றைக்கு துன்மார்க்கன் தானே தன் மரணத்தை அறிவித்துக் கொள்ளுகிறான். லட்சியமாக கேளுங்கள். ஏசாயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்கிறது, உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. அப்படியானால் அன்புள்ள தேவன். அதே வசனம் சொல்கிறது, அவர் எரிச்சுள்ள தேவன். 7ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீ மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். அன்புள்ளவர் தான், அதே வேளையிலே நீதி உள்ளவர் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், ஏசாயா 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. அப்படியானால் அவர் யாரையுமே பழிவாங்குகிற தேவன் அல்ல, யாரையுமே தண்டிக்கிற தேவன் அல்ல. அடுத்த ஒரு வார்த்தை, முச்செடியும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் என்ற நீங்கள் செவி கொடுத்து கேட்கிறேன். ஒரு சிந்தைகளை இன்னும் சிதற வேண்டாம். முச்செடி, நெருஞ்சல், முட்கள், வேதனை, கண்ணீர், பாடுகள், இதற்கு யார் காரணம்? இதைத்தான் சொல்லுகிறார், யார் கொண்டு வருகிறவன் யார்? இங்க ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. முச்செடியும் நெருஞ்சலும். இங்க நான் சொல்ல விரும்புகிற சில காரியங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய விருப்ப நோக்கு என்னவென்றால் அவர் படைத்த மனிதன் பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும். எனவேதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார், என் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராக இருங்கள். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம் என்னவென்றால், நான் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நான் நீதியா இருக்கிறது போல நீங்கள் நீதியா இருங்கள். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை, பூரணம் இல்லை. எனவேதான் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களை நான் ஏகமாய் கொளுத்தி விடுவேன். 3 எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கிறது. முதலாவது குறிப்பு, உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. வசனம் முடிவு சொல்கிறார், நான் அவைகள் மேல் வந்து. யார் மேல்? முச்செடியும் வெறுஞ்சலையும் எனக்கு விரோதமாக யுத்தத்திலே கொண்டு வருகிறவர்கள். விளக்கமாக சொல்கிறேன், தேவனுக்கு விரோதமாய், தன்னுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தன்னுடைய சத்தியத்துக்கு விரோதமாய், என்னுடைய திருச்சபைக்கு விரோதமாய், என்னுடைய ஊழலுக்கு விரோதமாய். அந்த வசனம் சொல்கிறது, நான் அவர்கள் மேல் வந்து, அவர்கள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். ஒரு பக்கம் தேவனுடைய இரக்கம், இன்னொரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆரம்பத்திலே சொன்னேன், அன்பானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் பூரணத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், நீதி எதிர்பார்க்கிறார், உண்மை எதிர்பார்க்கிறார். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ, கற்புள்ளவர்கள் எவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவன் எதிர்பார்ப்பதுதான் கரை திரை அற்ற ஒன்றுமில்லாத ஒரு பழுதற்ற ஒரு மனிதனாய் நீங்கள் வாழ வேண்டும். உலகத்துல இது சாத்தியம் இல்லை. கோணலும் மாறுபாடுமான உலகம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், பொய்யும் புரட்டும் கலந்த உலகம்.
யாரைத்தான் நம்புவதோ, யாரை நம்பி நாம் போகிறோமோ அவர்களுக்கு நீதி இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன் ஊழியருக்கும் அது பொருந்தும். அங்கே சாலமோன் சொன்னது போல, நியாயஸ்தலத்தை நோக்கி பார்த்தேன், அங்கே நீதி இல்லை. இன்றைக்கு அன்பானவர்களே, எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம், எங்கு பார்த்தாலும் இலக்கரிப்பு, எங்கு பார்த்தாலும் ஒரு பெரிய கேள்விக்குறி. தேவன் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை, முச்செடியும் நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாக யுத்தத்திலே கொண்டு வருகிறவன் யார்? அதாவது அவருடைய கருப்பு என்னவென்றால், எனக்கு விரோதமாய். இன்றைக்கு இந்த நூற்றாண்டில தேவனுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் வருகிறார்கள். இந்த ஊடகத்திலே பாருங்களேன், நமக்கு விரோதமாய் அரசியல்வாதிகள், அதற்கென்று சில தொலைக்காட்சி நிலையங்கள், அதற்கென்று சில ஊடகவியலாளர்கள் நம்மை தாக்கி பேசுவது, நம்மை தவறாய் பேசுவது, நம்மை சித்தரித்து பேசுவது, நம்மை கேவலமாய் பேசுவது. இந்த ஊடகத்துல பாருங்கள், அதற்கென்றே சில ஊடகங்கள் இருக்கிறது, சில யூடியூப் சேனல் கூட இருக்குது. 24 மணி நேரமும் அவருடைய நோக்கமே தேவனை, தேவனுடைய ஊழியங்களை, தேவனுடைய பிள்ளைகளை தாக்குவதே அவருக்கு மிகப்பெரிய ஊழியம். இன்னைக்கு இருக்கிற அநேக தேவமனிதர்களுக்கு மேலே ஏகப்பட்ட வழக்குகள். என்னுடைய கருத்து அவர்கள் புரியவில்லை. அவர் சொல்கிறார், முச்செடி நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்திலே கொண்டு வருவது யான்? இதைத்தான் சவுலிடத்திலே கர்த்தர் சொன்னார். அன்றைக்கு, சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். அவனுக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை, என்னை துன்பப்படுத்துகிறாய். தேவ பிள்ளையை துன்பப்படுத்துவது ஆண்டவரை துன்பப்படுத்துவது போல. எனவே தேவன் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் அன்புடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தை நன்றாக கேளுங்கள். தேவனுடைய அந்த மனம், தேவனுடைய சிந்தை, தேவனுடைய உள்ளம் உங்களுக்காக, அவருடைய நோக்கமெல்லாம். எனவேதான் சொன்னான், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறப்பேனோ. ஆனால் இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் பாவத்துக்கு பின்னாக, அசுத்தத்துக்கு பின்னாக, அஞ்ஞானத்துக்கு பின்னாக, பொய்யருக்கு பின்பாக, அநீதிகளுக்கு பின்பாக ஓடுகிறோம். எனவேதான் தேவன் சொல்கிறார், முச்செடியும் நெரிஞ்சலையும் பின்பற்றுகிறீர்கள். யோசித்து பாருங்கள் என் அன்புடைய பிள்ளைகளை, அது எனக்கு விரோதமாக யுத்தத்திலே கொண்டு வருகிறீர்கள். அவர் கவனிகள், ஆண்டவர் ஆதியிலிருந்து இந்த நாள் வரை இத்தனை யுத்தங்களை பார்த்து பழக்கப்பட்டவருக்கு யுத்தங்கள் லேசான காரியம். சொல்லுகிறார், முச்செடி நெரிஞ்சல், என்னுடைய பணி என்னவென்றால் வேதனைப்படுத்துவது, பயனற்ற ஒன்று. சொல்லுகிறார், யார் கொண்டு வருவன் யார்? அடுத்து சொல்லுகிறார், நான் அதை உண்மையில் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்து விடுவேன். அவள் ஏகமாய் ஒன்றுமில்லாமல். இன்றைக்கு அனைவரும் புரியவில்லை. அது தேவனோடு வழக்காடுகிறவர்கள், தேவனோடு போராடுகிறவர்கள், தேவனோடு கூட அந்த யுத்தம் பண்ணுகிற மக்கள் ஏராளம். இன்றைக்கும் அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், இந்த சொற்பொழிவாளர்கள் நிறைய. அவர் சொல்ல விரும்புகிறார், ஏகமாய் கொளுத்தி விடுவேன், கன்சியூம், சாம்பலாக. இது வேடிக்கையா இருக்கலாம், விந்தையா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கலாம். அந்த கர்த்தருடைய வார்த்தை, நான் அவைகளை ஏகமாய். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துரு, உங்களுக்கு எதிர்க்காக இருக்கிற போராட்டங்கள், விரோதமாக இருக்கிற யாரானாலும், இன்னைக்கு பாருங்க, ஊழியர்கள் எத்தனை போராட்டம். சபை கட்ட முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. இங்கே எதிர்ப்பாளர்கள், கிளர்ச்சியாளர்கள், பரந்த தேசத்தில் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஆரம்பத்தில் சொன்னது போல அதை படம் பிடித்து நம்மை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏராளம். புதிய புதிய சட்டங்கள், புதிய புதிய காரியங்கள் எல்லாமே. அந்த வேதம் சொல்லுகிறது, நான் அவைகளை ஏகமாய் கொளுத்து விடுவேன். விசுவாசித்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இன்னொன்றும் அவர் சொல்லுகிறார், இன்னொரு வழியிலே வைத்திருக்கிறார். ஆல்டர்னேட்டிவ். இதன் வாய்ப்பு தேவன் நமக்கு தருகிறார். 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவன் என் பலனை பற்றி கொள்ளட்டும். அவர்கள் என் பலனை, என் வல்லமையை, என் சத்துவத்தை, என் மேன்மையை பற்றி கொள்ளட்டும், என்னோடு ஒப்புரவாகட்டும். யோசித்து பாருங்கள். அப்படியானால் தேவனோடு ஒப்புரவாகும் போது, அன்பான பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில
நன்மை, செழிப்பு, ஆசீர்வாதம், மகிமை, மேன்மை எல்லாமே. அவருடைய இரக்கத்தை பெறலாம், அவருடைய அன்பை பெறலாம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெறலாம். நாளிலே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மதிப்பற்ற உன்னை மதிப்புள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். உபயோகமற்ற உன்னை உபயோகமுள்ள மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். யூஸ்லெஸ் became useful, worthless became worth. பயனற்ற உன்னை பயனுள்ளவனாய், இதற்கும் தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்துகிறவனாய், உபயோகமற்ற உன்னை உபயோகமான பாத்திரமாய். சொல்கிறார் 27:5 2 காரியங்கள். இப்படி இருப்பாயானால் இப்படி இருக்கும். அதற்கு 27:5 ஒரு மாற்று வழிகாட்டி வைத்திருக்கிறார். நீ என் பலனை பற்றிக்கொள். மனித பலன் அல்ல. இட்ஸ் நாட் a man power, it is not a money power, it is not a muscle power. என் பலனை பற்றி கொண்டு. அடுத்த வார்த்தை, என்னோடு ஒப்புரவாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒப்புரவாகும் போது அவன் என்னோட ஒப்புரவாவான். அவனுடைய நிலைமை என்னவென்றால் இரக்கம், தயவு, காருண்யம், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நிர்தூரமாய் போவீர்கள். இந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறான்னு சொன்னால், சொல்லுகிறார், அதாவது முச்செடியும் நெருஞ்சலும். யார் இவர்கள்? தேவனுடைய அன்பை உணராதவர்கள், தேவ இரக்கத்தை உணராதவர்கள், தேவ நன்மைகளை உணராதவர்கள், தேவ ஆசீர்வாதங்களை உணராதவர்கள், தேவனை அறியாதவர்கள். சொல்லுகிறார், தேவன் அறியாதவர்களும் தேவனை உணராதவர்களும் தேவனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாதவர்களும் தேவன் சொல்லுகிறார், அவர்களே முச்செடி, அவர்களே நெருஞ்சல். அவர்கள் யாராம்? தேவனோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள். நினைவு புரியவில்லை. அவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவன் யார்? என் அன்புடைய பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆறுதலான செய்தி. உங்களோடு யாரெல்லாம் யுத்தம் பண்றாங்களோ, யாரெல்லாம் போராடுறாங்களோ, உங்களோடு போராடல, படைத்தவரோடு போராடுகிறார்கள், படைப்பாளியோடு போராடுகிறார்கள், சிருஷ்டிகளோடு போராடுகிறார்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தோடு போராடுகிறார்கள். என்னை கேட்டு பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், நான் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். நாளிலே 2 பகுதிகளாய் உங்களுடன் நான் பேசுகிறேன். முதலாவது குறிப்பு, தேவன் எதிர்பார்க்கிற நீதி, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுது. தேவன் எதிர்பார்க்கிறார் அவரை போல யோசிக்க. என்னை பக்தன் பாடினார், உண்மை போல பேச, உண்மை போல நடக்க, உண்மை போல வாழ. ஆனால் இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், அன்பாளர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல அவருடைய மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், வேதம் சொல்கிறது, அவர்கள் இழந்து நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நம்முடைய எண்ணங்கள் துர்க்கிரியில இருக்கிறது. இதைத்தான் நாம் ஏதேன் தோட்டத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாமை பூர்ண மனிதனாய், அறிவுள்ளவனாய், ஆற்றல் உள்ளவனாய், நன்மைகளுக்கு காரணராய், அதிகாரியாய், ஆண்டு கொள்ளுகிறவனாய் கத்தர் வைத்தார். ஆனால் நடந்தது என்ன? ஆதியா 3:10 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒளிந்து கொண்டான். 3:11 அதாவது தேவன் விலக்கின கனியை அவன் புசித்தான். தேவன் விலக்கின கனியை அவன் புசித்தான். ஆதியா 3:11. இன்னைக்கு நடக்குது. தேவன் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை மனிதன் விரும்புகிறான். இது தேவையில்லை, இது அசுத்தமான காரியம் தேவையில்லை, துன்மார்க்கமான பணம் தேவையில்லை, லஞ்ச பணம் தேவையில்லை, இந்த வாழ்க்கை தேவையில்லை, இந்த உறவு தேவையில்லை, இந்த தொடர்புகள் தேவையில்லை, இந்த பாதை தேவையில்லை. தேவன் விளக்கின பல காரியங்கள், ஒவ்வொருக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் விளக்கி இருப்பார். உனக்கு தேவையில்லை, இவனுக்கு வேண்டாம், அவன் நினைக்கிறாங்க அதுதான் எனக்கு தேவை, என் தேவைகளை சந்திக்கும், என் ஆசைகளை நிவர்த்தி செய்யும். இல்லை, எதை தேவன் விளக்கினாரோ அதனை விலக்கி வை. அது வேலையா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். whatever God excluded, எதையெல்லாம் தேவன் விலக்கி வைத்தாரோ உனக்கு தேவையில்லை மகனே, தேவையென்று அறிந்தால் தேடி வந்து தருவார். தேவன் விலக்கின பல காரியங்கள் திரும்ப திரும்ப, அந்த உறவு உனக்கு தேவையில்லை,
இந்த தொழில் உனக்கு தேவையில்லை, இந்த தொழில் உனக்கு தேவையில்லை. அன்றைக்கு மனம் என்ன சொல்கிறது? அது எனக்கு தேவை, அது என் விருப்பம், என் ஆசை. எனவே தேவன் சொல்கிறார், அது என்ன எதை கொண்டு வருகிறதாம்? முச்செடியும் நெருஞ்சலையும் ஆண்டவர் கொண்டு வருகிறதாம். ஹலோ, தேவனுக்கு முச்செடியும் நெருஞ்சலும் அவரை மகிழ்விக்க பண்ணும்படியாய் செப்பனால சொல்கிறார், உம்முடைய அன்பிலே நான் மகிழ்ந்திருப்பேன், உம்முடைய அன்பிலே நான் பூரிப்பேன். என் அன்பிலே பூரிக்க வேண்டியவர். அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பிலே அவர் கோபப்படுகிற ஒரு தெய்வமாய் அல்ல. இந்த வார்த்தை சொல்கிறது, நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அடுத்த வார்த்தை சொல்கிறார், என் பலனை பற்றிக்கொள், என் பலனை பற்றிக்கொள், என் வார்த்தையை பற்றிக்கொள், என்னுடைய ஒப்புரவாகி. ஒப்புரவாகும் போது நானும் உன்னோட ஒப்புரவாகுவேன், மேன்மை தருவேன், மகிமையை தருவேன், மாட்சியை தருவேன், எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தோஷத்தை தருவேன், நிம்மதியை தருவேன். என்னுடைய இரக்கத்திற்கும் என்னுடைய தயவிற்கும் என்னுடைய கிருபைக்கும் உன்னை பாத்திரவானாய் மாற்றுவேன். இன்றைக்கு என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், ஒன்றை கவனிக்க வேண்டும். தேவன் சொல்கிற வார்த்தை, என்றைக்கு தேவனுக்கு விரோதமாய் நாம் காரியங்களை செய்கிறோமோ அன்றைக்கு நமக்கு கிடைக்கிற பலன் முச்செடியும் நெருஞ்சலும் தான். ஆனால் அதற்கு எதிர்ப்பதமாக என்னைக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்கு ஆசீர்வாதம். எனவேதான் ரோமர் 5:19 சொல்லுகிறது, ஒரே மனிதனாலே நாம் பாவியானோம், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவியானோம், ஆனால் அவருடைய ஒப்புரவாக்குவதனாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நெருஞ்சலுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். அது அதை கொண்டு வருகிறது, நம்மை பாவிகளாக்கி விடுகிறது. இந்த கவனிக்க வேண்டும். ஊழியனுக்கு கீழ்ப்படிவதில்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, தலைவருக்கு கீழ்ப்படிவதில்லை, இயக்கத்திற்கு கீழ்ப்படிவதில்லை, முதியோருக்கு கீழ்ப்படிவதில்லை. அதனுடைய விளைவு என்னவென்றால், it makes you rebels. உங்களை முரட்டாட்டம் உள்ளவர்களாக, உங்களை வழி தப்பி போக பண்ணுகிறவர்களாக. இந்த அனைவருடைய எண்ணம் என்னவென்றால், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், எவருக்கும் கீழ்ப்படி விருப்பம் இல்லை. அதற்காகத்தான் இன்றைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை இண்டிபெண்டன்ட். அதனுடைய அர்த்தமே வேற. ஐ டிபெண்டன்ட், அவரையே சார்ந்து வாழ்கிறேன். அவருடைய விளைவு என்னவென்றால், நாம் தூர போகிறோம். அதே வேளையில கீழ்ப்படியும் போது நீதிமானாக்கப்படுகிறோம். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:20, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நான் அதை ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கை ஒர்த்லெஸ். திரையில பாருங்கள், துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலை, அவருடைய சரியான கருப்பு என்ற ஒர்த்லெஸ். உங்களையும் என்னையும் விலையேற பெற்றவனாய் கற்று வைத்திருக்கிறார். விலையேற பெற்றவர் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய், மோஸ்ட் பிரீஷியஸ், ராஜாக்களும் கற்று வைத்திருக்கிறார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்றைக்கு வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாத இந்த முச்செடியும் நெருஞ்சலும் வாழ்க்கையில வருகிறதோ, வேதம் சொல்லுகிறது, அற்ப விலையும் பெறாது. இன் இங்கிலீஷ், நோ யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ். என கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளையே, நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், விலையேற பெற்ற ரத்தத்தால். அப்படினால் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு நீ ஒரு விலையேற பெற்றவர். so precious. உலகத்திலே உங்களுக்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம், நித்தியத்திலே நீங்கள் மேலானவர்கள், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய். so precious. ஆனா இந்த உலகம் சொல்லுவது, என்னைக்கு நீங்கள் தேவனுக்கு விரோதமாய், துன்மார்க்கமாய், நீதி இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறோ அன்றைக்கு உடைய வாழ்க்கை அற்ப விலையும் பெறாது. நான் புரிய நினைக்கிறேன். அதாவது அற்ப விலையே மோசமானது, விலையே இல்லை உங்களுக்கு. விலையேற பெற்ற உங்களை அப்படியே சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய். ஆனால் என்னுடைய கீழ்ப்படியாமையும் என்னுடைய சொந்த விருப்பங்களும், ஆரம்பத்திலே ரோமர் 5:10 சொன்னேன், என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய விருப்பம், என் நோக்கங்கள் என்ன பண்ண தெரியுமா? இட் மேக்ஸ் மீ மோர் ஒர்த்லெஸ், இட் மேக்ஸ் மீ யூஸ்லெஸ். என் நம்பிக்கை பிள்ளைகளை சரி யோசித்து பாருங்கள். விலையேற பெற்றவர்கள்,
மதிப்புக்குரியவர்கள், கனம் பெற்றவர்கள். திரும்ப சொல், இந்த கனம் உடைய பசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டு. கனத்துக்குரிய நீ கனவீனமான மனிதனாய் வாழாதே. நீ கனம் பெற்றவன், நீ கர்த்தரால் கனம் பெற்றவன். அடிக்கடி சொல்லுவது, நீ கர்த்தருடைய பார்வையை கனம் பெற்றவன். டோன்ட் பி ஒர்த்லெஸ். அற்ப காரியங்களுக்காக, அற்ப இன்பங்களுக்காக, அற்ப இன்பங்களுக்கு பின்னால போய் டோன்ட் பி ஒர்த்லெஸ். அந்த வருஷம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. காரணம் என்னவென்றால், காரணம் அது சொல்லப்பட்டது ஆதியாகமம் 6:5 அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், இது எல்லாமே தேவனுக்கு விரோதமாய். திரும்ப சொல்லுகிறேன், your thoughts, your feelings, your anxiety, எதனை விரும்புறீங்க, விருப்பம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவுகள், அவருடைய ஆசை, அவருடைய முடிவு என்னவென்றால் எபிரேயர் 6:8 அது எதை கொடுக்கிறது என்று சொன்னால், கவனியுங்கள், வாழ்க்கையில முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும், அது மட்டுமல்ல சபிக்கப்பட்ட விதமாயும் சுத்திரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. நல்ல நிலமாய், நல்ல விதையாய், நற்கனிகளை கொடுக்கும்படியாய் ஒரு வாழ்க்கை விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், என்னிடத்திலே என் பலனை பற்றிக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் ஒப்புரவாகுங்கள். உங்களுடைய விருப்பம் உங்கள் விருப்பமா இருக்கட்டும், என் நோக்கம் உங்கள் நோக்கமா இருக்கட்டும், என் ஆசை உங்கள் ஆசையா இருக்கட்டும். அப்படி இல்லாத போது வேதம் சொல்லுகிறது, முள்செடியும் முள் பூண்டும் முளைப்பிக்கிற நிலமாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அது மட்டுமல்ல, தகாத வாழ்க்கை, எபிரேயர் 6:8 சபிக்கப்பட்ட வாழ்க்கை, சுட்டரிக்கப்படுகிற வாழ்க்கை வேண்டாம். ஏனால் சுட்டரிக்கப்பட அழைக்கப்படவில்லை, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாய். திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம். ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். எனவே தேவன் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 11:6 கூட, துன்மார்க்கர்கள் மேல், தேவனுடைய தூரமாய் வாழ்ந்திருக்கிற மக்கள் மேல் கன்னிகளை வர்ஷிக்கப்படுவார், கன்னிகளை வர்ஷிக்கப்படுவார். அடுத்த வார்த்தை 11 சங்கீதம் 6 அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. இதை கேட்டுக் கொண்டுள்ள அன்பு பிள்ளையே, ஒரு கடினமான செய்திதான். மக்கள் எல்லாம் சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிவது போல் அப்படித்தான் விரும்புறாங்க. நான் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்திலே நீ ஒப்புரவாக விட்டால், என்னிடத்திலே நீ என் பலனை பற்றி கொள்ளாவிட்டால், என்னுடைய சித்தத்தை செய்யாவிட்டால், என் விருப்பத்தை நோக்கி நிறைவேறாவிட்டால், தேவன் சொல்லுகிறது சங்கீதம் 11:6 கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். You don't know that. எப்ப வரும், எப்படி வரும் தெரியாது. அடுத்த வார்த்தை அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்காய் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை, இதுக்கு என்ன காரணம் என்றால், அகேன்ஸ்ட் காட், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய், தேவ நோக்கத்துக்கு விரோதமாய், ஊழியனுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய். வைத்தான் தேவன் சொல்லுகிறார் ரோமர் 8:7 அந்த சிந்தையே தேவனுக்கு விரோதமானது. எதை சிந்திக்கிறாய், எப்படி சிந்திக்கிறாய், எதற்காக சிந்திக்கிறாய், உங்கள் சிந்தையே இட்ஸ் அகேன்ஸ்ட் காட். அதுதான் உங்கள் முச்சடிக்கும் நெருஞ்சலுக்கும் காரணம். சொல்லப்பட்டிருக்கிறார், ஏகமாய் கொளுத்தி விடுவேன், ஏசாயா 27:4. இதற்கு என்ன காரணம் என்றால், கவனிங்கள், பல காரணங்கள் உண்டு. அழைத்தவரை மறந்து, அபிஷேகத்தவரை மறந்து, நோக்கத்தை மறந்து, லட்சியத்தை மறந்து அநேகரை பார்க்கிறேன். அவள் அழைக்கப்பட்ட நோக்கம் வேறு, அவள் செய்கிற நோக்கம் வேறு. தாமஸ் ராஜா இன்னைக்கு ஒரு செய்தி, அவருடைய செய்தி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அழைக்கப்பட்ட அதை மட்டும்தான் பார்க்கணும். வீடு வாங்குவது, நிற்பது, விலங்கு வைப்பது, பொருட்களை வாங்குவது, இடைத்தரகராக இருப்பது, ரியல் எஸ்டேட் பண்றதெல்லாம் அவனுக்கு அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அது தேவனுக்கு விரோதமானது. இதுதான் ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, இதுக்கு என்ன காரணம்? நம்பர் 1, ஆங்கிலத்தில் திரையில பாருங்கள். நம்பர் 1, it brought death. முதலாவது, அது மரணத்தை கொண்டு வருகிறது, கீழ்ப்படியா மரணத்தை கொண்டு வருகிறது. 2வது, நம்பர் 2, it makes us worthlessness.
நல்ல கவனிக்க வேண்டும். என்னை பயனற்ற ஒருவனாய் என்னை மாற்றி விடுகிறது. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன் அல்ல, நித்திய ஜீவனுக்காக, நீடித்த நாட்களுக்காக. பட் என்னுடைய கீழ்ப்படியாமை இட் பிரிங்ஸ் டெத். நம்பர் 2, இட் பிரிங்ஸ் ஒர்த்லெஸ்னஸ். என்னை பயனற்றவர்களாய் மாற்றி வருவது. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையில செழிப்பையும் மேன்மையும் தடை செய்கிறது. அதை கவனிக்க வேண்டும். இட் ஸ்டாப்ஸ் மை பிளஸிங். என்னுடைய செழிப்பையும் இந்த நீ நிறைய பேர் கேள்வி என்னவென்றால், ஏன்னா செழிக்கல, ஏன்னா வளரல? இல்லை என்பவர்களே, நீ வாழ்ந்திருப்பது சித்தம், அப்படி நோக்கம், விருப்பம். ஒரு ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது வந்து என்னுடைய விருப்பம். ஆனால் இந்த மனிதன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் வித்தியாசமாக, ரொம்ப வித்தியாசமா இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அகேன்ஸ்ட் காட். பொல்லாத சிந்தனை, பொல்லாத வாழ்க்கை. முடிவு என்னவென்றால் நான் வாசித்தேனே சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அதன் முடிவு அக்கினியும் கந்தகமும். என் அன்பு பிள்ளையே, இதுக்கு என்ன காரணம் என்றால் 3 காரணம் சொல்லுகிறேன். நம்பர் 1, the heart. நம்பர் 2, the mouth. நம்பர் 3, the life. கவனிங்கள். முதலாவது, இதயம் சிந்தை பாழாகிறது. 2வது, நம்முடைய வார்த்தைகள் பாழாகிறது. 3வது, வாழ்க்கையே பாழாகிறது. நம்பர் 1, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்பர் 1, the mind. ரோமர் 8:7. எப்படி என்றால் மானச சிந்தை தேவனுக்கு விரோதமாய். யோசிக்கிறோம், இப்படி பண்ணலாம். அறிவு, திறமை, அனுபவங்கள், பெரியாளாகலாம், பணக்காராகலாம். மாமிசத்தின் சிந்தை. அடுத்த வார்த்தை, அது என்னவா? தேவனோடு கிட்டி சேரக்கூடாதபடி எனக்கு தடை செய்கிறது, விரோதமாய். இட் ஆல்வேஸ் ஸ்டாப்ஸ். தேவனோடு கிட்டி சேரக்கூடாதபடி எல்லாருக்கும் வருகிறது. அறிவு, உணர்ச்சி, சிந்தை இல்லை. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவர் நோக்கம், அவர் சித்தம், அவர் விருப்பம், இதைத்தான் அப்பங்களை வாசிக்கிறோம். அவருடைய திருவுள சித்தத்தை அறிவது, திருவாய் மொழியை கேட்பது, நீதிபதி தரிசிப்பது. டு நோ த மைண்ட் ஆஃப் காட். நீங்க அதுக்கு நேரம் இல்லை, அதற்குரிய ஆசை இல்லை, அதற்குரிய விருப்பம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்னைக்கு அந்த சிந்தை வருகிறதோ தேவனுக்கு விரோதமானது. மாத்திரமல்ல, அது என்ன பண்ண தெரியுமா? உங்களை கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் செய்கிறது. உங்களை கீழ்ப்படியக்கூடாமலும். இன்னைக்கு ஆசை இருக்குது, கீழ்ப்படியணும், ஊழியனுக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தை கீழ்ப்படியணும், சதை கீழ்ப்படியணும். ஆனா அது கார்னல் மைண்ட், இந்த மாமிச சிந்தை. இப்படி அது சொல்லிக் கொடுக்க போற ஆட்கள் வருவாங்க கூடவே. நீ இப்படி பண்ணு. அதனுடைய முடிவு என்னவென்றால் ஏகமாய் கொளுத்தப்படுகிறது. மரபுகள் சொன்னேன், தீக்கிரையாக்கப்படுகிறது. எபிரேயர் 6:8. அது சுட்டரிக்கப்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். அதற்காக தேவன் உங்களை என்ன உருவாக்கவில்லை. அந்த நிலமும் சுட்டரிக்கப்படுவதற்காக கனி கொடுக்க, பலன் தர, அநேகருக்கு ஆசீர்வதிக்க நிலத்தை கத்தர் உண்டாக்கினார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த நிலம் சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. என்னுடைய முதல் குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய சிந்தை காரணம். இந்த நெருஞ்சலுக்கும் இந்த முச்சடிக்கும் நம்முடைய சிந்தைகள் காரணம். 2வது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் காரணம். படிக்கிறேன், கேளுங்கள். வாயின் வார்த்தைகள். ரோமர் 12:1. தேவனை ஆராதிக்காமல் இருப்பது, தேவனை துதிக்காமல் இருப்பது, தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பது. ரோமர் 12:1. தெரிந்த வசனம். அறிந்திருக்கிறார்கள், ஆனால் மகிமைப்படுத்துவதில்லை. 2வது, துதிப்பதில்லை. 3வது, வீணரானது, ஒரு இருதயம் இருளடைந்தது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே கவனிங்க. இட் அஃபெக்ட்ஸ் யுவர் மைண்ட். கீழ்ப்படியாமை அஃபெக்ட் யுவர் மைண்ட். 2வது, இட் அஃபெக்ட்ஸ் யுவர் மவுத். இன்னைக்கு மூன்றாவது வாசிக்கிறோம். அவருடைய ஆசாரியர்கள் என்ன சொல்லுவாங்க? தேவனை சேவிப்பதும் அவருடைய கட்டளைகளை கை கொள்வதும் தேவனுக்கு துக்கித்து நடப்பதும் வெறுவா. அந்த நிலைக்கு வந்து விட்டாங்க. இட்ஸ் வேஸ்ட். தேவன் ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம்? தேவன் ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்?
அடிக்கடி இந்த எண்ணம் எல்லாருக்கும் வருகிறது. சந்தர்ப்பங்கள், சூழல்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறது, கவனிங்கள், இருதயம் இருளடைந்தது. அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இருளடைந்த ஒரு இதயம் அல்ல, பிரகாசமான இதயம். ஆரம்பத்தில் சொன்னேன், அதை ஆங்கிலம் சொல்ல விரும்புகிறேன். The hearts of the wicked are set against God. துன்மார்க்கனுடைய இதயம் தேவனுக்கு விரோதமாகவே இருக்கும். துன்மார்க்கனுடைய இதயம் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தங்களுக்கு விரோதமாக. வேற சொல்லுகிறேன், இப்படி சொன்னால புரியும், இப்படி சொன்னால புரியும். If it is against God, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதோ அதெல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கை. புரிந்து கொண்டால் நல்லது. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக, தேவ சித்தத்துக்கு விரோதமாக, தேவ நோக்கத்துக்கு விரோதமாக, என்னுடைய விருப்பங்கள் விரோதமாக எதெல்லாம் செயல்படுவதோ அதெல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கை. அதுதான் நெரிஞ்சல், அதான் முச்சடி. இட் இஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். அதுதான் நான் வசனங்களை சொன்னேன். ரோமர் 8:7 கூட எப்படி என்றால் மாமிச சிந்தை. அது என்ன பண்ணதுன்னா தேவனுக்கு விரோதமாக பேச வைக்குது. தேவனுக்கு ஏன் பேசுறோம்? The thoughts. இரண்டாவது, அது என்னை கீழ்ப்படியாமல் பண்ணுகிறது. நீங்க நிறைய பேர் சபைக்கு வராங்க, they don't obey. கீழ்ப்படியவே இல்லை. எனக்கோ சபைக்கோ சத்தியத்துக்கோ கீழ்ப்படியவே இல்லை. இன்னைக்கு ஒரு பெருமை, ஆணவம், உடைய முடிவு முச்சடி, நெடுஞ்சல், கொளுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. என்னை விரும்ப மாட்டேன், எனக்கு தெரியும். சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை. மூன்றாவது, நம்முடைய உதடுகள். ஆரம்பத்திலே சொன்னேன், நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய வாய் தீமைகளை கொப்பளிக்கும். முதலாவது மைண்ட், இரண்டாவது மவுத், நம்முடைய வாய். துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். அதை கவனிக்க வேண்டும். யாரெல்லாம் தீமையை கொப்பளிக்கிறீர்களோ நீங்களாம் துன்மார்க்கர்கள் தான். நீங்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் ஒத்துக்கொண்டாலும் யாரெல்லாம் தீமையை கொப்பளிக்கிறீர்களோ அத்தனை பேரும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவானவர்களே. இதைத்தான் சான்று சொன்னார். அப்படிப்பட்ட நேரங்களில என்னோட ஒப்புரவாகி அவர்களை நான் கொளுத்தி விடுவேன். இந்த வார்த்தை படித்திருக்கலாம். அவருடைய வாய் சவிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவருடைய நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமம் உண்டு. ரோமர் 3:14, சவிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஆனா அதே வார்த்தை சொல்கிறது 18:21, தேவன் உங்களுக்கு எனக்கும் ஜீவனையும் அதிகாரத்தை கத்தர் வைத்திருக்கிறார். நன்றை கவனிக்க வேண்டும். சற்று வேகமாயிருந்தாலும் நீங்கள் தீமையை கொப்பளிக்கிறவர்களா அல்ல, தீவினையை செய்ய அல்ல, சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிற மக்களாய் அல்ல. ஆண்டு சொன்ன வார்த்தை அதிகாரத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரர்களாய், மரணமும் ஜீவனும் உங்கள் அதிகாரத்திருக்கிறது. ஜீவனை கொடுக்கிறவர்களாய், ஜீவாதிபதிக்கு சொந்தக்காரர்களாய், ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாய். என்னுடைய 3 குறிப்புகளை சொல்லி முதல் பதிப்பு விரும்புகிறேன். தேவனுக்கு ஏன் அந்த முச்சடி நெருஞ்சல்? நம்பர் 1 நம்முடைய மைண்ட், நம்பர் 2 நம்முடைய வாய், மூன்றாவது நம்முடைய வாழ்க்கை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 நம்முடைய லைஃப். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் நம்மை உயிர்ப்பித்தார். இவ்வளவு பெரிய மேன்மை அல்லவா? நம்ம உயிர்ப்பித்தார். உலகம் நடமாடுறாங்க, ஜீவன் இல்லை. நம்மை ஆண்டவர் 2 விதத்தில் உயிர்ப்பித்தார். நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிறார். இவ்வளவு பெரிய மேன்மை. எனவே உணராமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் முச்சடியும் நெருஞ்சலும். எபேசியர் 2:2 சொல்லுகிறது, முற்காலத்திலே நாம் இது உலக விளக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாயும் இப்போது இருக்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்று, அதாவது ஆகாயத்து பிரபுவாகிய அந்த அவனுக்கேற்று நடந்து கொண்டோம். ஆனால் தேவனோ நம்மை எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த முடிவிற்கு என்ன காரணம்? நம்பர் 1 என்னுடைய வாழ்க்கை.
நம்பர் 2, என்னுடைய அறிக்கை. மூன்றாவது, என்னுடைய ஜீவன். இதை சற்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஒரு மாற்று வழி காத்தவர்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அந்த மாற்று வழி என்னவென்றால், தேவனை பற்றி கொள்வது, தேவனை ஆராதிப்பது, தேவனுக்கென்று வாழ்வது. தேவன் சொல்லுகிறார், என் பலத்தை பற்றிக்கொள், என் வல்லமையை பற்றிக்கொள், என் பலத்தை பற்றிக்கொள். வெளிப்படுத்தல் 5:12, என் பலத்தை பற்றிக்கொள், என் பலத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். என் பலத்தை, வெளிப்பட என் வல்லமையை, என் ஐஸ்வர்யத்தை, என் ஞானத்தை, என் பலத்தை, என் கணத்தை, என் மகிமையும் நீ பெற்றுக்கொள். கவனிக்க வேண்டும். அவர் கொடுக்கிற வெளிப்படுத்தல் 5:12, என் வல்லமையை பெற்றுக்கொள், என் ஞானத்தை பெற்றுக்கொள், என் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள், என் பலத்தை பெற்றுக்கொள், என் கணத்தை பெற்றுக்கொள், என் மகிமை பெற்றுக்கொள். அதாவது அவருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமானதை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு தேவ பிள்ளையே, முடிவாக 2 வார்த்தை தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 1:18, அவர் உன்னை சுற்றடிக்கிற ஆண்டவர் அல்ல, உன்னை ஒன்றுமில்லா செய்கிற வாழ்க்கை அல்ல. அவர் சொல்லுகிறார், வாருங்கள். ஏசாயா 1:18, வாருங்கள். அது எவ்வளவு சிவப்பா இருந்தாலும் நான் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன். நீ கொளுத்தப்பட வேண்டிய நபர் அல்ல, நீ செவிக்கப்பட வேண்டிய நபர். தீக்கரையாக வேண்டிய நபர் அல்ல, நீ பிரகாசமா இருக்க வேண்டிய நபர். எனவேதான் அவர் சொல்லுகிறார், ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு, நான் சொன்ன அத்தனை காரியங்களையும், சொந்த விருப்பங்கள், சொந்த ஆசைகள், சொந்த நோக்கங்கள் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகிறார். என்னை கேட்டு காட்ஸ் ப்ரொஃபஸர், காட்ஸ் பிளான் உன்னை தீக்கிரையாக்கல்ல, மனதுருக. 2வது, அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்துவராக இருக்கிறார். இதைத்தான் வெளிப்பட 22:17 வாசிக்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அழிக்கப்பட அல்ல, ஆஸ்வதிக்கப்பட, சுட்டிரிக்கப்பட அல்ல, சுடர்விட, தீக்கரையாகல்ல, தேவனுக்கு பரும்பி பலன் தர சொல்கிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். சொல்வது, வரக்கடவன், வாங்க கடவன், அதை புசிக்க கடவன். எனவே வாழ்க்கை மாறுகிறது. நெருஞ்சல் அல்ல, முட்கள் அல்ல, பூத்து குலுங்கிற ஒரு வாழ்க்கை கத்தர் வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், 27:4, முற்றில் நெருஞ்சலும் அல்ல, பூத்து குலுங்கிற ஒரு சிங்கார குணமாய் கத்தரை மாற்ற விரும்புகிறார். ஃப்ரூட்ஸ், ஃபிளவர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், உன்னிலே பூக்கள், உன்னிலே கனிகள், உன்னிலே வாசன திரவியங்கள், உன்னை ஒரு சிங்கார வனமாய் அவர்த்துல வாருங்கள். எதுவும் சொல்வது போல அந்த வார்த்தை, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஊழியன் அழைக்கிறார், ஆவியன் அழைக்கிறார். வரும்போது உன் வாழ்க்கை மன்னிப்பதற்கு தயப்படுத்தவர் இருக்கிறார். ஏசாயா 1:8, உறைந்த மழையை போல வெண்மையாய் மாறுவாய். ரத்தாம்பரம் போல் இருந்தாலும் அது பஞ்சை போல் ஆகும். வருவீங்களா? முச்சடியாய் அல்ல, நெருஞ்சலாய் அல்ல. அது வரும்போது வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும், நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மாறும், பெருமைகள் மாறும். உங்களுக்கு அது ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இதை அழைத்தது, இதை உருவாக்கினது தீக்கரையாக்க அல்ல, ஒரு பயனுள்ள பாத்திரங்களாய், மனமுள்ள பாத்திரங்களாய், இதனுடைய உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாய் மாற்றவே எங்களை உருவாக்கினேன். நாங்களோ பற்ப உபாயங்களால், கீழ்ப்படியாமையினால், சிந்தையினால், வார்த்தையினால் தூரமானோம். இடத்துல வருகிறோம், பற்றி கொள்ளுகிறோம். உடைய வார்த்தையை, உடைய சித்தத்தை, நோக்கத்தை பற்றி கொள்ளுகிறோம். இதற்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம், இதற்கு கொடுக்கிற மகிமை, இதற்கு கொடுக்கிற மேன்மை, இதற்கு கொடுக்கிற கணம் அத்தனை பெற்றுக்கொண்டு மொத்தாக சுடர்விட, தீக்கரையா இல்ல, உங்களுக்காக தீப்பொறி போல ஆண்டவரே, நாங்கள் ஒரு வறட்சியான வனம் அல்ல, ஒரு சிங்கார வனமாய் பூத்து குழுங்குற வாழ்க்கையை தாரும். இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு தேவன் விரும்புகிற வாழ்க்கை, கீழ்ப்படுகிற வாழ்க்கை, அர்ப்பணிக்கிற வாழ்க்கை, தேவ சித்தம் செய்கிற வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே, சிந்தனைகளும்
வார்த்தைகளும் வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும். அவர் லைஃப், அவர் மைண்ட் அண்ட் அவர் மவுத் எல்லாமே நமக்கு சேர்ந்துதான் இருக்கட்டும். அப்படி எங்களை பயன்படுத்தும். எங்களை கீழ்ப்படியாமல் பண்ணுகிற எல்லாம் ஆதாயத்து அதிகாரம் சபிக்கிறோம் ஐயா. கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை தாரும். பெற்றோருக்கு, திருச்சபைக்கு, போதகருக்கு, ஆவியானவருக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சிந்தனைகளுக்கு தாரும். அன்பின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லா கீழ்ப்படியாமை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும், அபிஷேகம் பண்ணும், நன்மைகளால் நிரப்பும். நாங்கள் அக்கினிக்கரையாதல்ல, ஆசீர்வாத சொந்தக்காரங்களை மாற்றும். உண்மை பற்றி கொள்ளுகிறோம், உடைய பலனை பற்றி கொள்ளுகிறோம், நன்மைகளை பற்றி கொள்ளுகிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய பலனை பற்றி கொள்ளுங்கள், நன்மைகளை பற்றி கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04413183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.